அனைவருக்கும் வணக்கம். அருணகிரிநாதரை சந்திப்போம், கந்தர் அனுபூதியை பற்றி சிந்திப்போம் என்ற கருத்தாக்கத்தில் நாம் தொடர்ந்து கந்தர் அனுபூதியை பற்றி பார்த்து வருகிறோம். இன்றைக்கு பார்க்கின்ற கந்தர் அனுபூதியினுடைய பாடல் 43வது பாடலுடைய விளக்கம். இந்த பாடல் கந்தபெருமான் அருணகிரிநாதருக்கு உபதேசம் ஒன்று அருளியிருப்பார். அந்த உபதேசம் என்னவென்று சொன்னால், சும்மா இரு என்ற சொல்தான். அந்த சொல்லினுடைய வலிமைதான் இன்றைக்கு அனுபூதி பிறந்தது என்று முருகப்பெருமானிடம் இந்த அனுபூதியை அவர் 43வது பாடலிலே எடுத்து உரைக்கிறார். வாருங்கள் பாடலை பார்ப்போம். இந்த பாடல் பிரச்சனை வருகின்ற பொழுது நீங்கள் அமைதியாக இருந்தால் அது தீர்ந்துவிடும் என்று முருகப்பெருமான் சொல்லுகிறார். முதல் அமைதிப்படுத்துங்கள், ஆன்மா உங்களை வழிபடுத்தும் என்ற கருத்தைத்தான் இந்த உலகத்திற்கு முருகப்பெருமான் அருளியிருக்கிறார். ஆன்மாவை அதன் போக்கிலே விட்டுவிடாதீர்கள், மனதை அதன் போக்கிலே விட்டுவிடாதீர்கள். இப்பொழுது நீங்கள் சாந்தி அடைகிறீர்களோ, அமைதியை தேடுகிறீர்களோ, உங்களுடைய வாழ்வு செழுமையாக இருக்கிறது என்று முருகப்பெருமான் அருளியிருக்கின்ற பாடல். முருகப்பெருமானை புகழ்ந்து சொல்லுகின்ற அந்த வரிகளை நாம் பார்ப்போம். தூசா மணியும் துகழும் புனைவாள், தூசா மணியும் துகழும் புனைவாள், நேசா முருகா நினதன்பருளால், நேசா முருகா நினதன்பருளால், ஆசா நிகழும் துகராயினப்பின் பேசா அனுபூதி பிறந்ததுவே, பேசா அனுபூதி பிறந்ததுவே. தூசா மணியும் தூய்மையான இரத்தின மணிகளை அணிந்திருக்கின்ற முருகப்பெருமான், நல்ல தூய்மையான ஆடை அணிகலன்களை அணிந்தவனே, துகழும் புனைவாள். நேசானா காதலனே, அன்பானவனே என்று பொருள். என்னுடைய அன்பான இறைவனே முருகப்பெருமானே, எனது அன்பருளால், நீ காட்டிய அன்புடன் கூடிய அருளால், ஆசைகள் விளங்கி ஓடியது. என் உள்ளே பல ஆசைகள் என்னை பிணைந்து கொண்டு சங்கிலி போல் சுற்றி கொண்டிருந்தது. நீ சொன்ன அந்த ஒரு வார்த்தை தான் என் ஆசைகள் எல்லாம் தூள் தூளாக உடைந்து உண்மையான பரம்பொருள் எது, உண்மை எது என்று எனக்கு விளங்கியது. தூள் அகில் ஆயின அப்படின்ற மாதிரி சொல்கிறார். துகள் ஆயின பின் தூள் தூளாய் பொடி பொடியாய் உடைந்து போயது. அந்த ஆசைகள் எல்லாம் பொய்யானவை என்று நான் உணர்ந்து மௌன நிலை கூடி பேசா அனுபூதி பிறந்ததுவே. மௌன நிலை கூடி ஒரு அழகான உன்னுடைய அருள் திருவருளை நான் பெற்று பரம்பொருள் யார் என்பதை உணர்ந்தேன் என்று இந்த பாடலில் அவர் கூறுகிறார். ஆசைகள் அறவே ஒழிய வேண்டும், அதாவது தேவையில்லாத ஆசைகளை குறிப்பிடுகிறார். மனம் போன போக்கிலே போகின்ற தன்மைகள், அப்படி போய்கொண்டே இருந்தால் நம்முடைய பிறவிகள் தோறும் துன்பத்தை அனுபவித்து கொண்டிருப்போம். இந்த மனதை கட்டுப்படுத்தி இறைநிலையில் செலுத்த வேண்டும் என்பதற்காகவே முருகப்பெருமான் அருளிய அந்த திருவருள் வாக்கு தான் அவரை மென்மைப்படுத்தியது. 12 ஆண்டும் எந்த ஒரு பேச்சும் இல்லாமல் மிக அமைதியாக இருந்து இறைவனுடைய திருவருளை அவர் பெறுகிறார். அமைதி என்பது நம்மால் அது மாதிரி இருக்க முடியுமா அப்படின்னால அவட வாரத்திற்கு ஒரு முறை ஆவது மௌன விரதம் மேற்கொள்வது சால சிறந்தது. எனவே முருகப்பெருமானுடைய திருவருளை நினைத்து செவ்வாய்க்கிழமையோ அல்லது ஞாயிற்றுக்கிழமையோ மௌன விரதம் ஒரு வாரத்தில் ஒரு நாளில் இருக்க முடியாதவர்கள் 7 மணி நேரம் அல்லது 2 மணி நேரம் அல்லது 3 மணி நேரம் இருக்கலாம். குறைந்தபட்சம் 1 மணி நேரமாவது இருந்து பாருங்கள். அவனுடைய நினைப்பில் கண்டிப்பாக உங்களுக்கு நன்மை நடக்கும். அவனுடைய திருவருள் உங்களுக்கு கிடைக்கும். மீண்டும் கந்தன் அருளை பற்றி சிந்திப்போம், முருகப்பெருமானுடைய திருவருளை பற்றி நாளை சந்திப்போம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிட்டு பாருங்கள். நன்றி, வணக்கம்.